அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான கோவை தெற்கு தொகுதியை கைப்பற்ற மல்லுக்கட்டும் அரசியல் பிரபலங்களை பற்றி பார்க்கலாம். கோவை தெற்கு தொகுதி முற்றிலும் தொழில் மற்றும் நகர மைய பகுதியை கொண்டது. கடந்த முறை இந்த தொகுதியில் நடிகர் கமல் மற்றும் வானதி சீனிவாசன் இடையே பலத்த போட்டி நிலவியது. கிரிக்கெட்டில் கடைசி ஓவரில் இருக்கும் பரபரப்பு இந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையிலும் இருந்தது. கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை யார் ஜெயிப்பார்கள் என்று கணிக்க முடியாதவாறு நிலவரம் போய்க் கொண்டிருந்தது. இந்த முறையும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். முதலாவதாக வானதி சீனிவாசன் அவர்கள். கடந்த முறை போன்று இம்முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றி போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தொகுதியை வலம் வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் எம்எல்ஏ ஆனால் கூட்டணி அமைச்சரவை அமையுமானால் கண்டிப்பாக அமைச்சராகிவிடலாம் என அக்காவின் தம்பிகள் கூறி வருகிறார்களாம். அது மட்டுமல்லாமல் இந்த வெற்றி கட்சியிலும் உயர்ந்த பதவியை அடைய வெகுவாக உதவும் என எண்ணுகிறார். இரண்டாவதாக அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ. தற்போது கோவை வடக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கும் இவர் கோவை தெற்கு தொகுதியை கைப்பற்ற முயற்சி செய்கிறார். அதன் முதற்கட்டமாக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்து அனைவரையும் அதிர்ச்சிப்படுத்தியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் இவர் இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர். 2021இல் கூட்டணிக்காக இந்த தொகுதியை எஸ்பி வேலுமணி கேட்டுக்கொண்டதை அடுத்து விட்டு கொடுத்தார். இம்முறை டிஎம்கே மற்றும் செந்தில் பாலாஜியின் கொங்கு அரசியலால் இந்த தொகுதி பாதுகாப்பாக இருக்கும் என நினைக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் சொந்த செல்வாக்கு, கட்சியின் பலம் மட்டுமல்லாமல் பிஜேபியும் பலமாக இருக்கும் தொகுதி. எனவே இங்கு போட்டியிட்டால் சுலபமாக வெற்றி பெறலாம் என்பது இவரது எண்ணம். இன்னும் சில வாரங்களில் இந்த தொகுதியில் என்டிஏவில் யாருக்கு கிடைக்கும் என்பது தெரிந்துவிடும். அடுத்தாக டிஎம்கே. சென்ற முறை கோவையில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத நிலையில் இம்முறை கோவையில் உள்ள பத்தில்பாரி தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினின் உத்தரவு. இதற்காக செந்தில் பாலாஜி மும்மரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த டிஎம்கே மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி இந்த தொகுதியை கைப்பற்ற வேலை செய்து கொண்டுள்ளார். கடந்த சில வருடங்களாகவே கோவையிலிருந்து அரசியல் செய்து வருகிறார். அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் கோட்டாவில் கண்டிப்பாக இங்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளார். இவரை போன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து வந்த தற்போதைய தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்களும் கோவை தெற்கு தொகுதியை கைப்பற்ற முனைப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த முறை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக கோவையின் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு 1,00,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றவர். எனவே டிஎம்கே சார்பாக போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என மேலிடத்தில் பேசி வருகிறார். இவர்களில் யாருக்கு தொகுதி கிடைக்கும் என உடன்பிறப்புகள் ஆர்வமாக உள்ளனர். இன்னும் சில வாரங்களில் யாருன்னு தெரியவரும். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்களை தவிர காங்கிரசும் இந்த தொகுதியை கேட்டு களத்தில் இறங்கியுள்ளனர். காங்கிரஸை சேர்ந்த மயூரா ஜெயக்குமார் கடந்த 2 முறை போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். இம்முறை மக்கள் நீதி மய்யமும் கூட்டணியில் உள்ள நிலையில் இம்முறை தொகுதியை கைப்பற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளார். கமல் அவர்களும் தனது கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதி என்பதால் மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒதுக்க கோரிக்கை வைக்க உள்ளார். இப்படி 5 பிரதான கட்சிகள் தொகுதியை கைப்பற்ற முயற்சி செய்கையில் கடந்த முறை வாக்கு எண்ணிக்கையின் போது இருந்த பரபரப்பு இப்போது தொகுதியை பெறுவதில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ன செய்யப் போகிறது? செங்கோட்டையன் யாரை முன்னிறுத்தப் போகிறார்? அவரின் வியூகம் என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் சில வாரங்களில் விடை தெரியவரும். இப்பதிவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த முக்கிய அரசியல் நிகழ்வை மற்றொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.